இந்த தெருவுல இந்த ரோட்ல இருக்க முடியாது. அப்படிங்களா? அப்ப ஒண்ணு மட்டும் ஏன் தெரியாது? அப்படியா? எனக்கு தெரியாது. இது கூடவா தெரியாது? என்னை வசியப்படுத்துவதற்காக 2 வாலிபர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களிடம் நான் ஆவி முதல்ல அனுப்பினேன். ஓ, எதுவுமே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க. இது கூடவா தெரியாது? 2 வாலிபர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களிடம் நான் முதலில் ஒரு ஆவியை அனுப்பினேன். அவர்கள் உன்னை பார்க்க வந்தபோது நீ ஏதோ பைபிள் படித்துக் கொண்டிருந்ததாக சொன்னார்கள். உன்னை நெருங்க முடியாமல் பார்க்க முடியாமல் தோல்வி அடைந்து வந்தார்கள். ஆமாங்க, அப்படிதான். 2வது அதைவிட ஒரு பெரிய ஆவி இருக்கு. அந்த ஆவி வரும்போது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். ஆனாலும் உன்னை சுற்றிலும் மிகப்பெரிய நெருப்பு உன்னை சுற்றி கவர் பண்ணி இருந்ததை அவர்கள் பார்த்து உன்னை நெருங்க முடியாமல் திரும்பி வந்தார்கள். அப்படிங்களா? எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுங்களே. அது என்ன சக்தி என்று ஒன்று சொல்ல முடியுமா? ஆமா, நீங்க தனிமையாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய நெருப்பு பற்றி இருக்கிறதை நானும் பார்க்க முடிந்தது. நான் அனுப்பின ஆவியும் பார்க்க முடிந்தது. நெருங்க முடியாமல் திரும்ப வந்தது. அப்படி என்ன பெரிய? ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். நான் தனியா தான் இருக்கேன். நான் ஒரு அனாதை தான். ஆனாலும் நான் என்ன வேலை செஞ்சிருந்தாலும், நான் போனாலும் வந்தாலும், படுத்தூங்கினாலும் படிச்சிருந்தாலும், எப்பொழுதும் என் கூட இருக்கிற யெகோவா ஷம்மா என்னை பாதுகாக்கிறார். அவர் தான் வழி நடத்துறார். அவரோட பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. அவர் தான் என்னோட யெகோவா ஷம்மா. அவர் என் கூட இருப்பார். அவர் எப்பவுமே என்னை காப்பாற்றுவார். அது என்ன பெரிய சக்தி? அதை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியுமா? அந்த சக்தி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க உங்க உலகத்துல அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே போதும். அந்த பெரிய சக்தி உங்க உள்ளத்துல வந்துடும், உங்ககிட்ட வரும். அப்ப நீங்க மிகப்பெரிய காரியங்களை அவருக்காக நீங்களே செய்வீங்க. அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வல்லமை உள்ள ஆவியை நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? நீங்க எங்க கூட சர்ச்சுக்கு வாங்க, படிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் எடுத்து சொல்றோம். நீங்க அப்போ அப்படி செஞ்சேக்கா உங்களுக்குள்ள அந்த ஆவி வந்துடும். சரிம்மா, நன்றி. தேங்க்யூ. ராஜு சுபாஷினியும் ஒன்று சேர்ந்தார்களா என்பது ஓராண்டுகளுக்கு பிறகு பார்ப்போம். அதான் சொல்லிட்டாங்க, ஒரு வருஷம் கழிச்சுன்னு அடுத்த வருஷம் ஃபிலிம்லி லைஃப் குரூப்ல நாங்கள் திருப்பி இதை தொடருவோம். நன்றி. நல்லா கஷ்டப்பட்டு டிராமா நடிச்சேன். கொஞ்சம் கைதட்டுறாங்க.